வணக்கம். இன்றைக்கி கொத்தவரங்காய் உசிலி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பு 2 கைப்பிடி தண்ணி போட்டு ஒரு 1 hour ஊற வச்சுடுங்க. கொத்தவரங்காவை பொடிசாக அரிஞ்சு எடுத்துக்கோங்க. இதை குக்கரில் தண்ணி சேர்த்து ஒரு விசிலில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஊற வச்ச பருப்பு கூட 3 மிளகாய் வத்தல், கொஞ்சம் சீரகம், 2 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் சேர்த்து தண்ணி லேசாக தொளித்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த பருப்பு மசாலாவை நம்ம வேக வைக்கணும். இட்லி பாத்திரம் அல்லது குக்கரில் தண்ணி சேர்த்து ஒரு கிண்ணத்தில் வச்சு ஒரு 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் குக்கரில் தான் இன்றைக்கி வேக வச்சுருக்கேன். இப்போ நல்லா வெந்துருச்சு. இதை ஒரு தட்டில் மாற்றி நல்லா ஆற விட்டுறலாம். அப்போ தான் நல்லா உதிர்த்து வரும். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சு ஒரு தேக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கடுகும் உளுந்தம்பருப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வேக வச்சு கொத்தவரங்காயும் சேர்த்து உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சு அரைச்சி வேக வச்ச பருப்பு மசாலாவை நல்லா உதிர்த்து இந்த காயோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த உசிலியை நீங்கள் பீன்ஸ் மற்றும் வாழைத்தண்டில் கூட செய்யலாம். ரெண்டுமே நல்லா வெந்த பொருள்னால நல்லா ஒரு 5 நிமிஷம் கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா புரதம் மற்றும் நார் சத்து நிறைந்தது. இதை அடிக்கடி செஞ்சிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப வலு கொடுக்கக்கூடியது. இந்த சிம்பிள் ரெசிப்பியை நீங்களும் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி.